கிழிக்குதுங்க. எஸ்குவாட் பெட்ரோல் இன்ஜினில் ஒரு ஆளுக்கு வந்து ரன் பண்ணுற மாதிரி ஒரு கல்டிவேட்டர் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை. அதை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த கல்டிவேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வெஹிக்கிள் வந்து தேவை. அது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பைக்கை கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். ஆனால் நான் தனியாக ஒரு வெஹிக்கிள் ரெடி பண்ணி அதில் அந்த கல்டிவேட்டர் இருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். அந்த வெஹிக்கிள் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற திங்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த திங்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்போதும் போல தான் இந்த வெஹிக்கிள் வந்து பில் பண்ண போகிறோம். அதனால சரசரசன்னு பில் பண்ணி விட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் வேப் எடுத்து வண்டிக்கான ஜேஸை வந்து ரெடி பண்ணிக்கிடும். அந்த ஜேஸோட அளவு 4x2 அப்படிங்கிற சைஸ்லாம் ரெடி பண்ண போகிறோம். நான் இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துங்க. அடுத்ததாக ஃப்ரண்ட் வீல் பிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட் ரெடி பண்ணிக்கிறோம். இதையும் ஜேஸ் கூட சேர்த்து வெல்ட் அடிக்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கொயர் வேப்பில் சைக்கிள் வீல் கப்பு வெல்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே இரும்பு பட்டையை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் வீல் பிக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். நம்ம ஃப்ரண்ட் வீல் சாப்பிட்டு அரேஞ்ச் பண்ணது ஒரு ஷேப்லையும் இப்போ வெல்ட் அடிச்சிருக்க ஒரு ஷேப்லையும் இருக்கும். அது ஒரு ஒன்றும் கிடையாது. நம்ம ஃப்ரண்ட் வீல் சாப்பிட்டு இந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிச்சோம்னா நம்ம வீலை வளைக்கும் போது இந்த ஸ்கொயர் வேப்பில் வீல் வந்து இடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வெல்ட் அடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம வீலை வளைக்கும் போது இந்த கேப்புக்குள்ள வீல் வந்து போயிடும். இப்போ அந்த 2 ஸ்கூட்டர் வீலையும் நம்ம ரெடி பண்ண ஜேஸில் ஃப்ரண்ட் வீல் சாப்பிட்டில் வந்து மாட்ட போகிறோம். அடுத்தது அந்த பேக் வீல் செட்டை நம்ம சேஸ் கூட அசம்பிள் பண்ண போகிறோம். நமக்கு வீலில் இந்த மாதிரி பட்டன் இருந்தால் தான் மணலுக்குள்ளே நல்லா மூவ் ஆகும். அதனால தான் நம்ம இந்த வீலை செலக்ட் பண்ணோம். இப்போ அந்த பில்லோ பிளாக் பேரிங் செட்டை ஸ்கொயர் வேப் கூட சேர்த்தாப்புல வச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த மார்க் பண்ண 4 இடத்துல ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் போடலாம் பார்த்தா ட்ரில்லிங் மிஷினில் சின்னதாக ப்ராப்ளம். அதனால வெல்டிங் ராடை யூஸ் பண்ணி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிட்டோம். இப்போ ஹோல்ஸ் போட்ட ஸ்கொயர் வேப் கீழே வீல் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த பில்லோ பிளாக் பேரிங்கில் போல்ட் நட்டை போட்டு லாக் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம ஜேஸ் கூட 4 வீலையும் பிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது அந்த இன்ஜினை ஜேஸ் கூட அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இன்ஜினை கரெக்டாக அசம்பிள் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த ஃப்ரேமுக்கு மேலே இன்ஜினை தூக்கி வச்சு நட்டு போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த இன்ஜின் செட் அப்படியே தூக்கி ஜேஸுக்கு மேலே வச்சுட்டு செயினை மாட்டி கரெக்டான பொசிஷனில் அக்சஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இன்ஜின் ஃப்ரேமை ஜேஸ் கூட சேர்த்தாப்புல வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அடுத்ததாக ஃப்ரண்ட் வீலை வளைக்கிறதுக்கான ஸ்டேரிங் மெத்தடை வந்து ரெடி பண்ண போகிறோம். இது நம்ம வழக்கமாக ரெடி பண்ணுற மெத்தட் தான், அதனால் ஸ்கிப் பண்ணிக்கிடுவோம். ஸ்டேரிங் மெத்தடு நம்ம வழக்கமாக ரெடி பண்ணுற மெத்தடு தாங்க, அதனால தான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டோம். எப்படி ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். முக்கியமாக ஃப்ரெண்டில் எப்படி அந்த இரும்பு பட்டையில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துங்க. நம்ம அந்த பைக்கோட ஹேண்டில் பார் வச்சு நல்லாவே வளையுதுங்க. இப்போ ஹேண்டில் பார்லேயே வர ஆக்சிலேட்டர் கேப்பில் அண்ட் கிளச்சு கேப்பில் இன்ஜின் கூட கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் நம்ம வண்டி மூவ் ஆகிற அளவுக்கு கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் ஸ்கிப் பண்ண விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். சைலன்சர் வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கியரை காலில் நின்று கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்க, இப்போ நம்ம வண்டியை மூவ் பண்ணி எந்தெந்த பார்த்து கலருது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இந்த வண்டியை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 7 நாள் ஆயிடுச்சுங்க. ரீசன் என்னென்னா மழை தாங்க. நிற்கிது வருது வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ டேங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு பெட்ரோல் வந்து ஊற்றிக்கிடுவோம். அவ்வளோதாங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இந்த வண்டி வந்து நின்றுக்கு ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். அப்படியே கிளச்சை பிடிச்சிக்கிட்டு கியரை வந்து போட்டுருவோம். பிக்கப் பயங்கரமாக இருக்குங்க. வளையிறதெல்லாம் பயங்கரம், நல்லா வளையுதுங்க அசால்ட்டா. அல்டிமேட்டு. ஓகே, வண்டியில் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கப்புறம் மெயின் டாஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேட்டர் ரெடி பண்ணுறது. அதை வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மெட்டல் மட்டும் நம்ம கல்டிவேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே 6 mm ஓரளவு திக்னஸான மெட்டல்ஸ் தான். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஒரு சில இரும்பு பட்டையில் ஒரு 25 இடத்துல ஹோல்ஸ் வந்து போடுற மாதிரி இருந்துச்சு. அந்த இரும்பு பட்டையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கு போய்த்து லேத்தில் கொடுத்து ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிட்டு அது எந்தெந்த இடத்துல எப்படி ஹோல்ஸ் வந்து போட்டுருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம அசம்பிள் பண்ணும்போது டீட்டெயிலாக பார்த்துருவோம். இப்போ வண்டியோட பேக் சைடில் இந்த 2 ஸ்கொயர் பைப்பில் இருந்தால் கல்டிவேட்டர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இதில் ஒரு 10 cm அளவுக்கு மார்க் பண்ணி சைடு வகையில் ஹோல்ஸ் வந்து போட போகிறோம். நான் என்ன சைஸில் ஹோல்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லவே இல்லைல்ல. இந்த போல்ட் உள்ளே போகிற அளவுக்கு தான் ஹோல்ஸ் வந்து போட போகிறோம் 2 சைடுமே. இப்போ நம்ம 2 சைடும் போட்ட ஹோல்ஸுக்குள்ளே நம்ம எடுத்து 2 போல்ட்டை மாட்டிட்டு ஸ்கொயர் பைப்பு கூட சேர்த்தாப்பில் போல்ட்டை நல்லா வெல்ட் அடிச்சுக்கணும். அடுத்த 2 இன்ச் இரும்பு பட்டை ஒரு 1 அடி நீளத்தில் எடுத்து 20 mmல 4 இடத்துல ஹோல்ஸ் வந்து போட்டுருக்கேன். அது எப்படி ஹோல்ஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிற வந்து பார்த்துக்கங்க. இந்த இரும்பு பட்டையில் சிங்கிளாக ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கத்தில் நம்ம இப்போ நம்ம மாட்டின போல்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிடுவோம். அடுத்து 2 கோணம் ஸ்கொயர் பைப்பு எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 3 அடி நீளத்தை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம்.
இப்போ கட் பண்ணி எடுத்த ஸ்கொயர் பைப்பு இதுக்கு நேராக இருக்கட்டும். அடுத்தது 2 இன்ச் எல்லா ஆங்கிளில் சின்னதாக 2 பீஸ் கட் பண்ணி இதில் ஒரு இடத்துல மட்டும் 20 mm ஹோல்ஸ் வந்து போட்டுருக்கிறோம். இந்த 2 பீஸையும் நம்ம வண்டியில் மாட்டின இரும்பு பட்டையோட எண்டில் உள்ள ஹோலில் சேர்த்தாப்பில் வச்சுட்டு போல்ட் நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். இப்போ அந்த எல்லாங்கல் பீஸை ஸ்கொயர் பைப்புக்கு மேலே சேர்த்தாப்பில் வச்சுட்டு அந்த எல்லாங்கல் பீஸையும் ஸ்கொயர் பைப்பையும் சேர்த்தாப்பில் லைட்டாக டேக்கை மட்டும் வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த பார்ட்டை தனியாக கழட்டி நல்லா வெல்ட் அடிச்சுட்டு ரிட்டன் இருந்தாப்பிலே அசம்பிள் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த ஸ்கொயர் பைப்பை பிடிச்சி தூக்கும் போது மேலே கீழே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பைத்து வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம மேலே உள்ள போல்ட்டில் நட்டு போடாமல் இருப்போம். அதுக்கான நட்டையும் போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நமக்கு கல்டிவேட்டரில் கொழு மாட்டுறதுக்கான ஃப்ரேம் வந்து ரெடி. அடுத்ததாக கொழு வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காண்டி 2 இன்ச் இரும்பு பட்டையில் ஒரு அடி நீளத்தில் 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ 2 இன்ச் அகலமும் 6 mm திக்னஸ் உள்ள ஒரு எல் ஆங்கிள் எடுத்து அதில் கொழு ஷேப்பில் வந்து மார்க் பண்ணுறேன். அது எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துங்க. இதே மாதிரி நமக்கு 4 பீஸ் வந்து தேவை. கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். 4 பீஸ் கட் பண்ணதில் 2 பீஸை நம்ம ஒரு அடி நீளத்தில் கட் பண்ணி எடுத்த இரும்பு பட்டை கூட சேர்த்து வெல்ட் அடிச்சிட்டேன். இது எப்படி வெல்ட் அடிச்சேன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம ஒரு அடி நீளத்தில் கட் பண்ணி எடுத்த இரும்பு பட்டையை ஒரு ஸ்கொயர் பைப்பில் வச்சு வெல்ட் அடிச்சுக்கிட்டேன். அடுத்தது அந்த கொழு அந்த இரும்பு பட்டையோட எண்டில் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு வெல்ட் அடிக்க போகிறது கிடையாது. கீழே சாச்சாப்பில் இப்படி வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ இந்த சைடுலாம் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்லலாம் இரும்பு பீஸை வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். ஓகே, இப்போ நமக்கு 4 கொழுவுமே ரெடி. அடுத்ததாக ஒரு 4 இரும்பு பட்டை வந்து எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலாக அந்த இரும்பு பட்டையை செலக்ட் பண்ணது அது உள்ள ஹோல்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த இரும்பு பட்டையை இப்போ 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்ம கட் பண்ண பீஸ்லேருந்து ஒரு பீஸை வந்து எடுத்துருக்கிறேன். இதை நம்ம ரெடி பண்ண கொழுவோட இப்படி சேர்த்தாப்புல வெல்ட் அடிக்க போகிறோம். கட் பண்ணதில் 8 பீஸ் நமக்கு கிடச்சிச்சு. அதில் 4 பீஸை கொழு கூடவே சேர்த்து வெல்ட் அடிச்சிட்டோம். இப்போ இந்த 4 கொழுவே நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ண ஃப்ரேம் கூட அசம்பிள் பண்ண போகிறோம். அந்த ஃப்ரேமை தனியாகவே கழட்டி எடுத்துக்கு வந்துட்டு அது கூடவே நம்ம கட் பண்ண 4 பட்டையும் ஒரு 8 போல்ட் நட்டு வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ அதுலேருந்து ஒரு பட்டையை எடுத்து ஃப்ரேமோட கீழே வச்சுட்டு அந்த பட்டையில் உள்ள 2 ஹோல்ஸில் 2 போல்ட் வந்து மாட்டிக்கிடுவோம். அடுத்து கொழுவில் ஒரு பட்டையை வச்சு வெல்ட் அடிச்சிருப்போம். அந்த பட்டையை அந்த போல்ட்டுக்கு மேலே மாட்டினோம்னா நம்ம கரெக்டாக செட் ஆகும். மேலே நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். இதே மாதிரி மீதி மிச்சம் இருக்கிற 3 கொழுவையும் ஒரு அரை அடி கேப்பில் மாட்ட போகிறோம். இப்போ 4 கொழுவையும் கரெக்டான பொசிஷனில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த செட்டை அப்படியே தூக்கி வண்டி கூட அசம்பிள் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததாக 1 அடி நீளத்தில் 2க்கு 1.5 ஸ்கொயர் பைப்பு 2 பீஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இது இந்த சைடில் 1 இந்த சைடில் 1 வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம வெல்ட் அடித்த ஸ்கொயர் பைப்பு அப்படியே இருக்கட்டும். அடுத்து 2க்கு 1 ஸ்கொயர் பைப்பு 1 அடி நீளத்தில் 2 பீஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த ஓப்பனாக உள்ள சைடை வந்து இரும்பு பட்டையை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த 2 ஸ்கொயர் பைப்பில் இந்த 2 இடத்துக்கு நேராக 3/4 இன்ச் பைப்பு உள்ள போகிற அளவு ஹோல் வந்து போட்டுக்கிடுவோம். இப்போ ஹோல்ஸ் போட்டதோட ஆப்போசிட் சைடில் இப்படி ஒரு போல்ட் இருக்கிற மாதிரி வெல்ட் அடிக்க போகிறோம். நீயோட இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 13 நாள் ஆயிடுச்சுங்க. மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு உருப்படியாக வீடியோ எடுக்கவே முடியலைங்க. அடுத்ததாக 2 அடி நீளத்தில் 3/4 இன்ச் பைப் வந்து எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ளே நம்ம ஹோல்ஸ் போட்ட ஸ்கொயர் பைப் வந்து மாட்ட போகிறோம். அதாவது 2 பக்கம் 6 அடி கேப் இருக்கிற அளவுக்கு மாட்டிக்கிடுவோம். அப்படியே அந்த போல்ட்டில் பார்த்தீங்கன்னா உள் சைடில் பார்த்தாப்புல தான் மாட்டியிருப்போம். இப்போ 3/4 இன்ச் பைப்பே ஸ்கொயர் பைப்பையும் சேர்த்தாப்புல வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அடுத்து 1 இன்ச் பைப்பில் சின்னதாக 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த 2 பீஸை 3/4 இன்ச் பைப்போட 2 சைடு மாட்டிட்டு இந்த செட்டை அப்படியே நம்ம இதுக்கு முன்னாடி வண்டியில் ஸ்கொயர் பைப் வெல்ட் அடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்கொயர் பைப்போட சேர்த்தாப்புல வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்படி அடுத்து 2 1 அடி நீள இரும்பு பட்டையில் 6 இடத்துல 8 mm ஹோல்ஸும் ஒரு இடத்துல 20 mm ஹோல்ஸும் வந்து போட்டு எடுத்துருக்கிறேன். இதில் ஃபஸ்ட் இந்த 20 mm ஹோல்ஸ் உள்ள பக்கத்தை மாட்ட போகிறோம். கீழே உள்ள இரும்பு பட்டையில் 2 ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் எந்த ஹோல்ஸ் வேணுமா மாட்டலாம். நான் ஃபஸ்ட்டு உள்ள ஹோல்ஸில் வந்து மாட்டிக்கிட்டேன். அடுத்து அந்த இரும்பு பட்டையில் ஒரு 6 இடத்துல 8 mm ஹோல்ஸ் வந்து போட்டிருப்போம். இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னா நம்ம கொழு மண்ணுக்குள்ளே எந்த அளவுக்கு இறங்கணும் அப்படிங்கிற அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி தான். இப்போ நான் அதில் 2ஆம் நம்பர் ஹோல்ஸ் இந்த ஸ்கொயர் பைப்பில் வெல்ட் அடிச்சுக்கிற போல்டு கூட வந்து மாட்டிக்கிறேன். அடுத்து ஒரு 3/4 இன்ச் பைப்பு இந்த இடத்துல நிறைய இருக்கிற மாதிரி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். உங்கள் ஏரியாவில் ஏர் கம்ப்ரஸர் ஏதாச்சும் கிடச்சிச்சுன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நம்ம பெயிண்ட் பண்ணதாங்க ஒரு அமௌண்ட்டே செலவாயிடுது. நம்ம நின்றுக்கு ட்ரைவ் பண்ணுறது தான் பிளான். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஸ் வந்து இருந்துச்சு. அதனால இந்த இடத்துக்கு மேலே ஒரு பிளேவுட் வந்து போட்டுட்டு கீழே நம்ம கால் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேவுட் வந்து அடிச்சிருக்கிறோம். அது கூட நம்ம செயினுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கால் போயிடாமல் சேஃப்டியாக வந்துருக்கு இந்த பிளேவுட் நமக்கு. அவ்வளோதாங்க, நம்ம கல்டிவேட்டரில் கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. ஃபஸ்ட் நம்ம வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றிட்டு மூவ் பண்ணி பார்ப்போம். கொழுவெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதோட எப்படி மூவ் ஆகுது அண்ட் அந்த கொழுவோட பார்க்க வண்டியோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அவ்வளோதாங்க, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே நம்ம வண்டிக்கு கியர் வந்து போட்டாச்சுங்க. சும்மா ஜம்முன்னு உட்காந்தாச்சு. இதை ஓட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. ஒரு பைக் ஓட்டுறது இருந்தால் போதும். ஏன்னா த்ராட்டில் அண்டு கிளச்சு அதுக்கப்புறம் கியர் காலெலாம் போடுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து தேர்ட் கியர் வந்து மாற்ற போகிறேன்.
அவ்வளோதான். நம்ம ரெடி பண்ண ஒரு ஹேண்டில் பார் மெத்தடில் இது கொஞ்சம் நல்லா விளையுதுங்க. லைட்டாக திருப்பினாலே போதும், பயங்கரமாக விளையுது. ஓ எதுக்கு வேணும் வருதுங்க. கியர் குறைச்சி மாற்ற வேறு லெவலுங்க. நம்ம காலிலே குறைச்சி மாற்றிடலாம். ஓகே, நம்ம வண்டி மூவிங்கில் இருக்கும்போது அதோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. இப்போ நம்ம கல்டிவேட்டர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு லேண்டுக்கு எடுத்துக்கு போகிறோம். அப்படியே போகிற வழியில் ஆஃப் ரோட் டெஸ்ட்டையும் பண்ணிடுவோம். தண்ணி ஜகதி அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் நம்ம வண்டி ஸ்டெக் ஆகாதுங்க. அது பாட்டில் நீட்டாக போயிட்டே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கல்டிவேட்டர் இந்த இடத்துல தான் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம கலப்பையை வந்து அப்படியே கீழே வந்து இறக்கிடுவோம். இந்த இடத்துல நம்ம சொன்ன பார்த்தீங்களா, அந்த சங்கிலி மாட்டிருக்கோம்ல, அதை அப்படியே எடுத்து விட்ருவோம். இப்போ எடுத்து நம்ம கலப்பையை வச்சோம்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொழு வந்து தரையில் தான் படுது. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போகணும். இதுக்கு மேலே உள்ளேயும் போகாது. அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இங்கே அக்சஸ் பண்ணுற வச்சுருந்தோம்ல, அது வந்து இப்போ நம்ம 3ஆம் நம்பரில் வந்து போட்டுருக்கிறோம். இப்போ வந்து முதல் நம்பரில் வந்து இப்போ இறக்கி போட்டுக்கிடுவோம். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா கலட்டியாச்சு. இங்கே இரு பார்த்தீங்கன்னா முதல் நம்பர் இருக்குது, இதில் வந்து மாட்டிக்கிடுவோம். இப்போ நம்ம கொழு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே வந்து இறங்கும். வெயிட்டும் வைக்கணும். ஒரு கல் எடுத்து இதுக்கு நேராக வச்சுருவோம். இல்லை வந்து பேலன்ஸாக நிற்க மாட்டேங்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணிமாறன் பின்னாடி கலப்பில் நிற்க சொல்லியாச்சு. ஓகே, கிளம்பிடுவோம் மணிமாறன். இப்போ வாங்க போவோம்மா. கேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேர்லேயே மூவ் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம டார்க் நல்லாயிருக்கும். நல்லா கிழிக்குதுங்க. ஐயோ ஆப் ஆயிடுச்சுடா, கிளச்ச நான் நடக்கணும் விட்டுட்டேன்டா. அருமையாக கிழிக்குதுங்க. நான் கூட தம்மாவும் அப்படின்னு நினச்சேன். இங்கே பாருங்க, ஒரு டிராக்டர் ஓட்டுற அளவுக்கு ஓட்டுதுங்க. ஓ ஃப்ரெண்ட் வீல் தூக்குது. இன்னுமே நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்டில் கொஞ்சம் பாறை வேணும். ஃப்ரெண்ட் வீல் தூக்குது. வேரெல்லாம் சும்மா பில்லோடு வேரெல்லாம் அறுத்து தள்ளுதுங்க. நம்ம வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து போயாச்சு. இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்த போது ஒரு இடத்துல டக்குன்னு உழுது முடிச்சிடலாங்க. நம்ம மெயினாக இந்த மாதிரி கலையை பிடுங்கி தள்ளுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கே தெரில. அந்த அளவுக்கு மண்ணை பயங்கரமாக கிளிக்குது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கலையுமே நமக்கு வேரோட பிடிங்கி கொடுத்துருது. பின்னாடி கலப்பையில் மணிமாரோட வெயிட் பத்தலை அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் வெயிட் ஏற்றினோம்னா கொள்ளு நல்லா மண்ணுக்குள்ளே இறங்கி இதோட பயங்கரமாக மண்ணை கிளிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா பிள்ளையும் சும்மா பறித்து வீசுதுங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒரு ஓட்டு தான் ஓட்டியிருக்கிறோம். அந்த ஒரு ஓட்டுக்கே வந்து இவ்வளோ மண்ணை வந்து கிளப்பியிருக்கு. நல்லா ஆழமாக தாங்க நம்ம கலப்பை வந்து உள்ளே இறங்குது. 4 கலப்பை தெரியும் நினைக்கிறேன். இந்த ஒரு கலப்பை, இந்த ஒரு கலப்பை, இந்த இடத்துல இந்த இடத்துல 5 நிமிஷம் தாங்க ஓட்டியிருப்போம். எந்த அளவுக்கு ரவுண்டாக ஓட்டியிருக்கோம் அதையும் பாருங்களேன். இன்னொரு 5 நிமிஷம் ஓட்டினா போதும், இந்த கொள்ளையை ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பயங்கரமாக உழுவுதுங்க. அடுத்து மணிமரம் வீட்டில் ஓட்டு கொள்ளை ஓட்டணுமாங்க. வண்டி அங்கே கிளம்பிருச்சு. இந்த இடத்தானே மணிமரேன் என்ன ஓட்டினா போதும் தானே. நல்ல களி தரையா இருக்கியா.
ஓகே ஸ்குவாட், நம்ம ரெடி பண்ண கல்டிவேட்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறந்தால் கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம்.